கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்ற மனிதர்கள் வேலைவாய்ப்பு திணைக்கள பணிப்பாளர்களே, அதே நேரம் பிரதீபன் அவர்களே, அதே நேரம் இங்கே வந்திருக்கும் வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வருகை தந்திருக்கும் தொழில் முயற்சியாளர்கள், அதே நேரம் தொழிலை பெறுவதற்காக தங்களது வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக இந்த இடத்திற்கு வருகை வந்திருக்கின்றனர். எம்மை பொறுத்தவரைக்கும் வேலை என்பதை விட ஒரு சேவையாகத்தான் நினைக்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டை இயக்குவது ஒரு தொழிலாளர் வர்க்கம் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த நாட்டை முன்னேற்றுகின்றார்கள். உண்மையாகவே எங்களை பொறுத்தவரைக்கும் தெரிகிறது, இங்கே அதிகளவானவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதிகளவானவர்கள் பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கிறார்கள். தங்களது குடும்பங்களை முன்னேற்றுவது ஒரு வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்பு. இந்த பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான தொழிற்சாலைகள் இல்லாதது மனவிரக்கத்துக்குரியது. அந்த வகையில் நமது அரசாங்கத்தால் இந்த செயற்திட்டம் எடுக்கப்பட்டதன் காரணமாக வேலை தொழில்கள் எங்கே இருக்கின்றன என்று இனங்கன்று அதை அடையாளப்படுத்துவதற்கு என்னென்ன தொழில்கள் இந்த பிரதேசத்துக்கு நாடி வரப்போகின்றன, என்னென்ன தொழில்கள் இருக்கின்றன ஒரே புள்ளியில் இந்த கச்சேரியில் நாங்கள் இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறோம். உங்களது தரவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இங்கே பல தொழில் வழங்குனர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று அந்த தொழில்கள் என்னென்ன இருக்கின்றது, உங்களுக்கு ஏற்ற தொழில்கள் எதுவாக இருக்கும், உங்களது திறமைகளுக்கு ஏற்ற, உங்களது கல்வி தகவமைக்கு ஏற்ற தொழில்களை தேடிக்கொண்டு எதிர்வரும் காலத்தில் எம்மை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் ஓராண்டுகள் கடக்கின்றன ஆட்சி அமைப்பு. அதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த காலப்பகுதியில் கண்டதுதான், வடமாகாணத்தில் எந்த வகையிலும் சிறந்த தொழிற்சாலைகள் ஒன்று உருவாகவில்லை. எதிர்வரும் காலத்தில் அந்த தொழிற்சாலைகள் உருவாகும் என்று இடமாக நம்புகின்றோம். ஏனென்றால் கலாலியை பொறுத்தவரைக்கும் கைத்தொழில் வலயம் என்ற பிரதேசத்தை அடையாளம் கண்டிருக்கிறோம். அதில் பல தொழிற்சாலைகள் ஒன்று உதயமாக போகிறது. அதைவிட சுற்றுலாத்துறையும் வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் சுற்றுலா தலங்களை இனங்கன்று சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான முதற்கட்ட ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் காலத்தில் எமது வடமாகாணமும் தொழில் சாலைகள் நிறைந்த வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு பிரதேசமாக மாறும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.